சிடோரி, ரசங்கன் இது ரெண்டுத்துல எதை லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிடோரி, ரசங்கன் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். சிடோரியை கிரியேட் பண்ண யூசர் அவருடைய சாக்ராவை கையில கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை லைட்னிங்கா மாத்தணும். சாஸ்கேக்கு ககாஷி சிடோரியை கத்துக் கொடுக்க மெயின் ரீசன் சாஸ்கேவுடைய சாக்ரா நேச்சரே லைட்னிங் தான். அதை கேதர் பண்றத சாஸ்கே ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரு. இதெல்லாம் விட முக்கியமான ஸ்டெப் அதை கரெக்டா யூஸ் பண்றது தான். சிடோரியை கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ ஈஸியா இருக்காது. இதனால தான் யூசருக்கு ஷேரிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ரசங்கன். சாக்ராவை ஒரு ஷேப்க்கு மேனிபுலேட் பண்ணி அட்டாக் பண்ற மூவ் தான் ரசங்கன். இதுக்கு சாக்ரா கண்ட்ரோல் ரொம்பவே அவசியம். நருட்டோ இதுக்கு பல நாள் ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. ஏன்னா அதை ஷேப்பா கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டம். என்னை பொறுத்தவரை ரசங்கனை லேர்ன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாக்ராவை கேதர் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா ஷேப்பா மேனிபுலேட் பண்றது ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லேயே கூட ரசங்கனை லேர்ன் பண்ணதான் யூசருக்கு அதிக டைம் எடுத்திருக்கும். சரடா சில மணி நேரத்திலேயே சிடோரியை மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க.